சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. கடந்த ஜூலை முதல் செப்டம்பர் வரை ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைத்து வந்த இந்தியா அக்டோபர் மாதத்தில் மீண்டும் கொள்முதல் அளவை உயர்த்தியுள்ளது. இதன் பின்னணியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிரதமர் நரேந்திர மோடி இனி ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்க மாட்டேன் என்று எனக்கு உறுதியளித்துள்ளார் என்று கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. பண்டிகை காலத்தில் எரிபொருள் தேவைகள் அதிகரிப்பை கருத்தில் கொண்டு தினசரி கச்சா எண்ணெய் இறக்குமதி அளவை இந்தியா 16 லட்சம் பீப்பாயில் இருந்து 18 லட்சம் பீப்பாயாக உயர்த்தியுள்ளது. இதற்கு முன் ஜூன் மாதம் வரை இந்தியா ரஷ்யாவிடமிருந்து தினசரி 20 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெய் வாங்கி வந்தது. யுக்ரைன் போரை தொடர்வதற்கு ரஷ்யாவுக்கு பொருளாதார ஆதாரம் கிடைப்பதாக ட்ரம்ப் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதன் மூலம் சீனாவும் இந்தியாவும் புட்டினுக்கு உதவுகின்றன என கூறி இந்தியாவுக்கு 25% கூடுதல் இறக்குமதி வரியை விதித்தார். ஆனால் ரஷ்யாவிடம் இன்னும் அதிக அளவில் எண்ணெய் வாங்கும் சீனாவுக்கு எந்த கூடுதல் வரியும் விதிக்கப்படவில்லை. ட்ரம்ப் கூறியபடி மோடி அவருடன் எந்த தொலைபேசி உரையாடலும் நடத்தவில்லை என இந்தியா மறுத்தது. இதன் மூலம் ட்ரம்ப் கூறிய தகவல் தவறானது என மறைமுகமாக சுட்டிக்காட்டியது. மேலும் கச்சா எண்ணெய் கொள்முதல் இந்திய நலனை கருத்தில் கொண்டு மட்டுமே தீர்மானிக்கப்படும் என்று இந்திய அரசு தெரிவித்தது. மேற்கத்திய நாடுகள் உக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யாவுக்கு தடைகள் விதித்த போதும் ரஷ்யா மலிவு விலையில் கச்சா எண்ணெய் விற்பனை செய்வதால் இந்தியா அதனை பயன்படுத்தி கொள்முதலை அதிகரித்துள்ளது.